ஹலோ விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைடில் விற்கிற பீச்சில் தள்ளுவண்டியில் விற்று வர சுண்டல் வடை ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஏற்கனவே 3 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை சேர்த்துக்கணும். அது கூட ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்து 3 விசிலுக்கு இதில் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க. 3 பல் பூண்டும், ஒரு சின்ன துண்டு இஞ்சும், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கணும். இதை தனியாக ஒரு மிக்ஸி கப்பில் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகாவும், 2 துண்டு இஞ்சும், 5 பூண்டும் சேர்த்து இது கூட கரம் மசாலா 1 ஸ்பூனும், மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. இதை ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். அது கூட பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் புதினா மல்லி இது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பும் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை அப்படியே பால் மாதிரி தட்டி கையில் தட்டி நம்ம மசாலா வடை சுட போகிறோம். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறோம். எண்ணெய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் 1 பை 1 தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கம் பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான மசால் வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பேனை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். அது கூட பழுத்த தக்காளி 2 பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி அதை பேஸ்ட்டாக எடுத்து இந்த எண்ணெயில் பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அது கூட கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மசிச்சிக்கணும். அந்த கிரேவிலேயே உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கணும். அது கூட வேக வச்ச பட்டாணியும் அந்த தண்ணி கூடவே நல்லா சேர்த்துக்கணும். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு பார்த்தோம்னா நமக்கு சுண்டல் ரெடி ஆயிரும். சூப்பரான நமக்கு சுண்டல் வடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதர் சிட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சுண்டலை வேக வச்ச சுண்டலை எடுத்து வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்து சுட்டு வச்ச வடையும் பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.